ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முத்தான 3 எளிய பரிகார முறையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாராலும் எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. சில பேருக்கு சிலது கிடைக்கும், சில பேருக்கு சிலது கிடைக்காம கூட இருக்கும். உதாரணத்துக்கு சிலருக்கு கணவன் மனைவி அன்பான குழந்தை குடும்பம் கிடைச்சிருக்கும், ஆனால் பணம் இருக்காது. சிலர் கையில் நல்ல பணம் இருக்கும், ஆனால் இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக அமைஞ்சிருங்க. வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றது இல்லாமல் போயிடுங்க. சில பேருக்கு தொழிலில் தொடர் தோல்விகள் இருக்கும். அப்பா பெரிய பணக்காரராக இருப்பார், ஆனால் பிள்ளையால் ஜெயிக்கவே முடியாது. சில பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கும். கை நிறைய சம்பாத்தியம் வாங்கினாலும் வேலையில் நிம்மதி இருக்காது. வேலையில் நிம்மதி இருந்தால் கை நிறைய சம்பாத்தியம் இருக்காது. இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை மனிதர்கள் இழந்துதான் ஆகணும். எல்லா நன்மையும் நமக்கே கிடைக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாதுங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை சுமூகமாக நடத்தி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? இதற்கும் ஆன்மீகத்தில் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதிலிருந்து எளிமையான சுலபமான சில பரிகாரங்களை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சந்தோஷமாக வாழணும், காதல் கல்யாணம் இவைகளில் மன திருப்தி அடையணும் அப்படின்றவங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க. சாதம் வடித்த உடனே சூடான அந்த சாதத்தில் கொஞ்சமாக பசுநெய் விட்டு உப்பு கலந்து அந்த சாதத்தை கொண்டு போய் குடும்ப தலைவன் கையாலேயோ குடும்ப தலைவி கையாலேயோ காகத்திற்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லற வாழ்க்கை இனிக்குங்க. சொந்த காலில் நிற்கணும், தொழிலில் ஜெயிக்கணும், அப்பா காசில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க ஏதாவது ஒரு வகையில் பெண் எருமையின் புகைப்படத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இதை உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் மட்டும் பார்க்கும்படி ஒரு இடத்துல மாட்டி வைத்தாலும் சரி, அல்லது பர்ஸில் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக ஒரு ஃபோட்டோ வச்சு கொண்டாலும் சரி, பெண் எருமையை நீங்கள் பார்க்க 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 உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இது என்ன புதுசாக இருக்கே, பெண் எருமையை பார்த்தா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் யோசிக்காதீங்க. ஆன்மீகத்தில் பெண் எருமையை பற்றியும் இப்படி ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் இருக்குங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு எதுவுமே பலிதமாகாதவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த பெண் எருமை ஃபோட்டோவை சின்னதாக ஒரு பர்ஸில் மற்றவங்க பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தரம் வச்சு தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. சொந்த காலில் நிற்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க. சொந்த தொழில் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் வேலையிலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இதையெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம், பணமும் கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கிட்டோம். ஆனால் அந்த பணத்தை தக்க வைத்து கொள்ளவும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அது என்னென்னா, தினமும் மகாலட்சுமியை நினச்சி வீட்டில் விளக்கேற்றி வைக்கணுங்க. விளக்கு எரியும் வீடு வீணாக போகாது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குதுங்க. விளக்கு ஏற்றும் போது மனசுக்குள்ளே ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்தை செலவு செய்யும் போதும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த பரிவர்த்தனையும் மேற்கொண்டாலும் சரி, மகாலட்சுமியை நினைத்து ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. ஸ்ரீ அப்படின்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க. தினமுமே நீங்கள் உங்களுக்கு முடியும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்து ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை ஒரு 27 முறை சொல்லுங்கள். தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வர 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 உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்கவே இருக்காதுங்க. உங்கள் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் இந்த மந்திரம் சொல்கிறதுனால கோடிக்கணக்கான பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கொட்டாதுங்க. நம்ம தேவைக்கு என்னவோ மற்றவங்க கிட்ட கடன் வாங்காத அளவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலையை போகிறீங்க, இல்லை வீடு பார்க்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, அதுக்காக பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதி அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை வாட்ச் கட்டுற அந்த இடத்துல அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.